ஒரே அடி காலை பிடிச்சி கருதத்தை மறுத்துடுவேன். என்ன பண்ணுவ? ஐயா சாமி 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 இங்கிட்டு திரும்பி பாருங்க. மாப்பிள்ள வந்து உள்ளூர்காரே. அப்பா என்னது? மாப்பிள்ள வந்து உள்ளூர்காரே. உள்ளூர்காரனா வேணும் பெரிய வெண்ணையா? என்னடா உனக்கு தெரியும்? என்ன கொத்தோட திருவேன். என்ன பண்ணுவ? வா சண்டைக்கு வா. நீ தான் தைரியமா நினைச்ச வாடா. எல்லாம் போயிட்டு நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்பத்தே வரேன். அது அந்த தொட்டிக்கு சாமியை ஒரு புதுக்காம விட மாட்டேன். ஓ மாமா பிதிக்கு எசக்கு எடுத்துடுறேன் கொலன்னு ஆக்கிருங்க. சரி அத நீ ஏங்கிட்ட சொல்லாத, அதுல கப்பு வாங்கின வேண்டாம். நான் தெரியும்ல ஏங்கிட்ட போய் சொல்றேன். வாங்க சாமி வாங்க வாங்க. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் உங்களுக்கு உங்க குண்டிக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையே? நான் தெரியாம கேக்குறேன். ஆண்டவன் எல்லாத்துக்கும் நல்லா படுத்திருக்கான்டா. சிங்கம் களை எறிஞ்சிருச்சு. அந்த டானிஸ்ல இருந்து வந்த நாரதுல இருந்து குண்டியா பாடுறான். அண்டா குண்டி மாதிரி வக்காமக்கா எனக்கு தாண்டா ஒன்னோடு இல்லடா, செதுக்கிட்டாங்கடா. பச்சை கட்டையை வச்சு செதுக்கிருப்பாங்க. இருக்கு இங்க வர்றான், எதுவுமே இல்லடா, ஒரே பைபாஸ் ரோடு மாதிரி. வாங்க சாமி. இடம் என்னுடைய இடம். இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இடம் என்னுடைய இடம். எது உன் இடம்? இதுதான். இது உன் இடமா? ஆமா. இந்த இடத்திற்கு 1000 ஆதாரங்களை நான் வச்சிருக்கேன். உங்களுடைய இடம்னு நீங்க சொல்றீங்களே, ஆமா, எப்படி சொல்றீங்க? என்ன ஆதாரம் நான் வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிருக்க? நான் வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிருக்க? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் ஆதாரம் வச்சிருக்கேன். நான் ஆதாரம் வச்சிருக்கேன் சொல்றேன். என்ன இடம் எங்களுடைய இடம். ஆதாரம் என்ன? ஆதாரம் என்ன வச்சிருக்க? என்ன சொல்ல அவசியம் கிடையாது. என்ன வச்சிருக்க? சரிங்களா? என்ன என்ன வச்சிருக்க நீ? ஏய் ஓய் நான் அப்புறம் என்ன வச்சிருக்கன்னு சொல்ல வேண்டியதுனே. இடம் ஓய் இதெல்லாம் வேற ஆளுக்கு வச்சுக்கறனே. சரியா? கொட்டி அத்தியா விடுவேன். வாயை பொத்தி நில்லு. வாயை கிழிச்சே விடுவேனே. பார்க்க மாட்டீங்க. நீ ஒரு ஆளா எனக்கு. நீ முதல்ல நீங்க யார்? முதல்ல தூக்கி போட்டு போயிரு. நீ ஆளா பாருங்க. இந்த பாரு, நீ சொல்ற கேளியா? முதல்ல ஒரே அடி காலை பிடிச்சி கருதத்தை மறுத்துடுவேன். என்ன பண்ணுவ? ஐயா சாமி 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 இங்கிட்டு திரும்பி பாருங்க. மாப்பிள்ள வந்து உள்ளூர்காரே. அப்பா என்னது? மாப்பிள்ள வந்து உள்ளூர்காரே. உள்ளூர்காரனா வேணும் பெரிய வெண்ணையா? என்னடா உனக்கு தெரியும்? என்ன கொத்தோட திருவேன். என்ன பண்ணுவ? வா சண்டைக்கு வா. நீ தான் தைரியமா நினைச்ச வாடா. பேசு. என்ன வச்சிருக்க? பிரச்சனை எதுக்கும் பயப்படாதீங்க. சரியா? உனக்கு தானப்பா, எனக்கு அந்தால பத்தி பயம் இல்லடா. இங்க வா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா பதில் சொல்லுவார்ல. சரி, ஒருவேளை சொல்லல. சொல்லணும். சொல்றேன்டா. சொல்லணும். சரி, ஒருவேளை சொல்லலன்னா என்ன பண்றது? சொல்லலைன்னா ஒருவேளை சாமி நீங்க முத கேளுங்க. சொல்லலைன்னா அடுத்து பின்னால முடிவு பண்ணுவோம்ல. இவன் உயிரோட போக முடியாது இந்த இடத்த விட்டு. சொல்ற. ஏய் இங்க வா. ஏஜெண்டா பிடிக்கணுமியா முதல்ல. ஏய், உனக்கு எத்தனை புராணம் தெரியும்? யாரு? உனக்கு. உங்களுக்கு எத்தனை தெரியும்? புராணம்னாவே 18 தான். அப்ப இதுல தெரிஞ்சு வச்சுல உங்க லட்சணம் என்னது? புராணமே 18னா அப்ப இந்த 19வது புராணம் உங்களுக்கு தெரியாது. 19வது ஒரு புராணமே கிடையாது. அப்ப கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அங்க இருந்து நீங்க வந்துட்டு எங்க இருந்து வர்றீங்க? நீங்க மேலூர்ல இருந்து வர்றீங்க. மேலூர்ல இருந்து அங்க இருந்து நாராயணா உன்னை போட்டுக்கிட்டு ஓடுறாயனா இப்படி அடிச்சுக்கிட்டு வாயை பொத்து தேவலாம பாட்டியா. 19 புராணம் இருக்குன்னு சொல்றேன். 19வது புராணம் இல்லைன்னு சொன்னா அப்ப அதை பத்தி நீங்க படிக்கல. 19 புராணமே கிடையாது. கிடையாது நீங்க சொல்லாதீங்க. தெரியல, படிக்கலைன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். நீ படிச்சிருக்கீல? படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கிறேன். எங்க 18 புராணத்தோட பேரை நான் சொல்றேன். நான் 19வது புராணத்தை நான் சொல்றேன். சொல்லுமையா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், கந்த புராணம், 18 புராணம் இருக்கு. எத்தனை புராணம் சொல்லுங்க? 19வது புராணம் என்னுடைய சொந்த புராணம், பொந்த புராணம். அடிச்சு வாயை கிழிச்சுடுவே. புராணம் முன்னாலே சரித்திர ஏடுகளா இருக்க வேணும். இருக்கு. நீ 19வது புராணம் ஓ சொந்த புராணம் எதுக்கு நீ உருவாக்குன? எழுதி இருக்கம்ல. என்ன உருவாக்குன? சரி, புராணத்தோட மைய கருத்து என்ன? மைய கருத்து என்ன? கருத்து இல்ல என்ன கருத்து வேணும்னு நினைக்கிறேன். அட சொல்றா. என்ன இந்த பாருங்க, போடா வாடான்னா அப்புறம் கொத்தோட அத்தப்படுவேன். வேணாம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாம தெரியா போட்டு பொட்டியை நொறுக்கி போட்டு போயிரு. அப்புறம் சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க வேணா சண்டை இழுத்து பாருங்களே பாப்பா, உங்களுக்கு என்னையா தெரியும்? சரி பாருங்க, இருங்கய்யா. குவளைவெளி மேடையில கோயில் வாசல்ல சொல்றேன், எந்த கேள்வி வேணாலும் அதெல்லாம் நீங்க வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நீங்க புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து வந்திருக்கீங்க, நாங்க எல்லாம் மதுரை சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். நீங்க பல கோமாளியில பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க முத என்னைய சந்திச்சிருக்கீங்க இந்த மேடையில, இந்த சபையில குவளைவெளி மேடையில நீங்க சந்திச்சிருக்கீங்க. சரிங்களா? ஒரே ஒரு எச்சரிக்கை, எந்த கேள்வி வேணாலும் தாராளமா கேளுங்க. மற்றவங்க மாதிரி இந்த அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது. எந்த கேள்வி வேணாலும், ராமாயணத்தை பத்தி பேசுறீங்களா பேசுங்க, மகாபாரதத்தை பத்தி பேசுறீங்களா பேசுங்க, இதிகாசம் பேசுறீங்களா பேசுங்க, இல்ல கவி பேசுறீங்களா பேசுங்க, இல்ல குறளை பத்தி பேசுறீங்களா பேசுங்க, எதை பத்தி வேணாலும் பேசுங்க, இல்ல நடைமுறையா பேசுறீங்களா பேசுங்க. நான் பேசுறேன். பேசலன்னு என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா
எந்த கேள்வியா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம், தயங்காம கேட்கலாம். ஆனா கேட்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் அது எனக்கு தெரியாத கேள்வியா இருக்கணும். தெரியாத கேள்வி சொன்னது புரிஞ்சுச்சா? என்னடா சொல்ற நீ இப்ப? என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. ராமாயணம், மகாபாரத, இதிகாசம், புராணம், கவி, நடைமுறை எது வேணாலும் பேசுங்க. ஆனா பேசுறது எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியாததா இருக்கணும். ஓ, அப்ப உனக்கு தெரியும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப ராமாயணத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, அந்த கேள்வி எனக்கு தெரியாத கேள்வியா இருக்கணும். சரி, ராமாயணத்தை எழுதுனது யாரு? அது எனக்கு தெரியும். சரி சொல்லு. தெரியும்னு சொல்லிட்டேன். தெரியும்னா சொல்றா. ஐயா, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கிறோம்? இல்ல, மக்களுக்கு கருத்து. அது கிடையாது, மக்களுக்கு தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு. சரி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலோகவாசி. ஆமா. நான் பூலோகவாசி. ஆமா. இங்க உட்கார்ந்து இருக்க என்னுடைய நாட்டு மக்கள். சரி. எனக்கு தெரியும்னா என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சதா? அப்ப எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது தானே. தெரிஞ்சதை ஏன் பேசிக்கிட்டு தெரியாததை? சரி, ராமாயணத்தில் எழுதுனது யாரு? அதுவும் தெரியும். சொல்லும் ஐயா, அடுத்து கேளியா. கந்த புராணத்தில் எழுதுனது யாரு? அதுவும் தெரியும். தெரியாததை கேளுங்க. ஏய், ஐம்பெருங்காப்பியங்கள் எத்தனை? தெரியும். சொல்லு. தெரியும்னு சொல்லு. தெரியும்னா சொல்லு. அத தெரியும்னு சொல்லு. தெரியாததை கேளியா. அட தெரியும்னா சொல்லியா. யோ, நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது மாதிரி, தெரியாததை இப்ப 4 விஷயத்தை பேசுவோமே. என்னடா இப்ப சொல்ல வர்ற? பேச நீ கேளியா பாப்பேன். ஏய். ஏயா நான் என்ன பேச. சரி, குறிஞ்சி நாடுன்னு சொல்றீங்களா? இது என்ன நாடு? கொட்டை எனக்கு புதுக்காம கோவலை வெளியில விட மாட்டேன். சரி, இது என்ன நாடு? எது இது? இது என்ன நாடுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தீங்க. எங்களுக்கு தெரியும். அட என்ன நாடுன்னு சொல்றா? அது தெரியும்யா. கேள்வியா கேளியா. கேள்வி கேட்கலாம். சரி, என்ன நாடுன்னு சொல்லு. அது ஒரு கேள்விதான். அது கேள்விதான். அதுதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேனே. என்ன? யோ, நான் சொல்றது புரியுதா இல்லையா? தெரியாததை பேசுவோம்யா. அட தெரியாதுன்னா நீ முதல்ல சொன்னாதானே எனக்கு தெரியும். யோ, நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆய உடைச்சு முடியும். என்ன நான் கேட்கறது உனக்கு பதில் சொல்ல முடியல. யாரு? தெரியாத கேளுனா பதில் சொல்ல முடியும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன். தெரியும்னு சொல்லிக்கிறதுக்கு சும்மா போட்டுக்கிட்டா அதுலயே நின்னுக்கிட்டு. சரி, பாகாசுரன் என்று ஒரு அரக்கன்றனா தெரியுமா? பாகாசுரன் அப்படி ஒரு அரக்கன் தெரியுமா? பாயாசம்ல பாகாசுரன். சரி, தெரியுமா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். அவனுக்கு யாருக்கும் போர் நடந்துச்சு. இது எனக்கு தெரியும். தெரியாததை கேளுங்கன்னு சொல்லி. அதான் யார் யாருக்கு நடந்துச்சு சொல்லு. தெரியும்னு சொல்லிட்டேனே. சரி, அந்த போர்ல அவன் எத்தனை அண்டா சோறு தின்னான் சொல்லு. அதுவும் தெரியும். சொல்லு. தெரியும்னு சொல்லி. தெரியுமா சொல்லுடி. அட நாசமத்து போக. அதுதான் தெரியும்னு சொல்லிட்டேயா. தெரியாததை பேசியா. சரி, அந்த போர் முடிவில் அவன் எத்தனை ஆண்களை முழுங்கினா, எத்தனை பெண்களை கடிச்சு தின்னான் சொல்லு. அதுவும் தெரியும். அதுவும் தெரியும். தெரியுமியா பேசிய. சரி, விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுள்னு சொன்னாங்க. இரியா தெரிஞ்சதே பேசின. 4 வார்த்தை தெரியாதது புது விதமா எதுவுமே பேச மாட்டீங்களா? இந்த அரசமாவே போட்டு அரப்பியாயா? சரி, ஒரு குளம் இருக்கு. ஒரு குளத்துக்கு 5 கரை. சரி, இந்த 5 கரையிலேயே 5 குருவி அமர்ந்து வாளால தண்ணி குடிக்குது. என்ன சொல்லு. இதுவும் தெரியும். சரி சொல்லு. தெரியும் சொல்லிட்டேன். சொல்லுன்னு. அட என்ன விளங்காத. தெரியும் விளங்காத மாதிரி வச்சிட்டு இருக்க. சரிங்க வாங்க. நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நான் கேட்கிறேன், நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுதான் தெரியும்னு சொல்லிட்டேன். தெரியும்னா பதில் சொல்றா. என்ன தெரியும்னா பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன புடுக்க அத்துப்படியாச்சு. தெரியும்னா பதில் சொல்ல மாட்டீங்க. கேக்குறதுக்கு ஒழுக்கம் ஓடுவானே. நெஞ்சில கையை வச்சா காலையில கோவலை வெளியில அந்த மினி பஸ் ஓடாது. என்ன பண்ணுவ? ஞாபகம் வச்சுக்க. மானாமதுரை போற மினி பஸ் ஓட்டமா ஓடாது. என்ன பண்ணுவ? குறுக்க வேலியை வெட்டி அடைச்சிருவான் முதல்ல. முகரே பாரு. சொல்லுங்க என்ன முகரே? என்ன கேட்க போற? அங்க என்ன கேட்க நினைக்கிறேன்? மேலத்துல இருந்து வந்திருக்காரு. ஒரு பாடிய கிடிய போட்டுக்கிட்டாரு. அம்மன கட்டியா வந்துருச்சு. உன் பேர் என்ன வார்த்தை? மாப்ள என்ன முதலாளி? அவரே ஒரு உருவத்துல இருந்தாரு. சூப்பர் சிங்கர் போயிட்டாரு. சரி, மறுபுன்பா வந்திருக்காரு. ஆமா, இவரும் போகணும். போட்டு நம்ம ஊருக்கு நம்ம உன்னை நம்பி வந்திருக்காரியா? அப்படி கிடையாதுல. அப்படி கிடையாதுல. இவனையே நம்பினா இரியா. இவன் ஒரு ஆள் மயிரே இல்ல. எனக்கு இவன் யாரு? ஓட்டற வாய் மயிரி. என்னடா பேசுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அப்புறம் என்ன சொல்ற நீ? மயிரை பத்தி பேசுறாரு. ஒரு தட்டு தட்டுனா கூட்டத்துல போய் இந்த கொண்டை விழுந்து போயிரு. அட நிப்பாட்டிய. காலையில சாமி முதல்ல காலையில சாமி மண்டைய பாருங்க, அழகா இருக்கும். உன் வேலையை மட்டும் பாரு. சரி சரி சரி. உங்க பேர் என்ன சாமி? எங்க? நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் அழகா சொன்ன போல. அழகா சொல்லிட்டு. எங்க இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலோவாசி. மேலூர்ல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தீங்க? ஏய், கலகம் பண்ணலாம்னு வந்தேன். வேணாம் சாமி. இது வரைக்கும் நல்ல முறையா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. கலகம் பண்ணி எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. கலகம்னா அந்த கலகம் இல்ல, நற்கலகம். கால் வைத்தாலே கலகம். சரி. நாள் சென்றாலே நலம். ஆமா, நம்ம கால் வைக்கிறதெல்லாம் நல்ல கலகமா தான் முடியும். சரி சாமி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு காலத்துல கல்யாணம் ஆச்சு, இப்ப இல்லங்க.
நான் கேட்டதுக்கு மட்டும் ஒரு காலத்துல ஆச்சான்னு கேட்டேனா என்ன கேட்கறது தின்னா தின்ன பேண்டானா பேண்டேன் அப்படி கேட்டதுக்கு மட்டும் பதில் எப்படி சொல்லணும் கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் கல்யாணம் ஆயிருச்சா இல்ல ஆகல இல்ல என்ன ஒரு உதாரணம் சொன்னீங்களே எப்படி உதாரணம் கல்யாணம் ஆச்சான்னா ஆமா ஆச்சு அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும்ல அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும் ஆ. சரிங்களா வந்தீங்களான்னு கேட்டா வந்தேன் ஒரு போனீங்களான்னு கேட்டா போனேன் ஆமா. சரி நீங்க கேளுங்க சொல்றேன் உங்க பேர் என்ன சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன் வந்தீங்கன்னா வந்தேன் போனீங்கன்னா போனேன் என்ன அது கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு பதில் சொல்ல சொல்லியிருக்கேன் அதைத்தான் நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன் ஓ பேர் என்னன்னு கேட்டிருக்கையா என் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா எங்க அப்பா வச்ச பேருதுங்க உங்க அப்பா எப்படி வச்சாரு கூப்பிட்டாருல சொல்லி தான் வச்சாரு என்ன சொல்லி அந்த வச்சாரு? பேரை சொல்லி என்னன்னு சொல்லி வச்சாரு அதான் தமிழ் பேர் தமிழ் பேர் தான் அதான் அப்புறம் என்ன என்ன? கூப்பிடுற பேரு எப்படி கூப்பிடுவாங்க வாயில தான் இப்பத்தான் கொட்டையா அத்துக்க போறிப்ப பேர் என்னன்னு கேட்டேன் அபிஷேக பிரேசிபா அபிஷாரி அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா ஏய் அபிசாரி பயலா டேய் வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன் பாத்துக்கு என் பெயர் நாரதனையா நீங்க எது நாரதரா ஆமா என்ன சொன்னீங்க சாமி நீங்க எது நாரதரா உனக்கு பிடிச்ச பொருள் என் தெய்வமே என்ன சொன்னீங்க ஏய். நாரதரா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஓயாம நீங்களா? ஆமா தெய்வம் நீங்க எது நாரதரா ஆ. சரி சரி எங்க இருந்து வரீங்க மேலோகத்துல மேலூர்ல இருந்து வரேன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதான் ஒரு காலத்துல ஆனிச்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி ஒரு காலத்துல ஆச்சுன்னு கேட்டேனா சரி சரி ஒரு கல்யாணம் ஆனிச்சு அப்படி சொல்லுங்க பொண்ணு கிடைக்கல சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு தேடி வெறும் 52 கல்யாணம் தான் அப்போதைக்கு என்னால் பண்ண முடிஞ்சுச்சு 52 ஆமாம் வெறும் 52 வெறும் 52 தான் பண்ணேன் 52 பொண்டாட்டி கட்டி இருக்கிறது முடிய உடம்புக்கு இறங்கின வாடு இல்லையே ஏய் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆக மொத்தத்துல கட்டியாந்து பூரா உடம்புக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் அங்கதானே பிரச்சனை அப்பெல்லாம் கிடையாது 52 கட்டியாந்து வீட்டுல ஓட்டு போட்டு நீங்க மணி ஆட்டிவே ஓட நாங்கள் பார்த்தா பிள்ளை பிறக்கும் இரிய 52 ஜோலி பார்த்திருந்தா நேரம் உடம்பு எப்படி மெழுகா உருகி இருக்கு என்ன சொல்ற என்ன கண்ணால பார்த்தா பிள்ளை பிறக்கும் பார்த்தா பிள்ளை பிறக்கும் நீங்க பார்த்தா பிறகு நாங்க ஓ என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த பாருங்க 52 பொண்டாட்டி கட்டி புள்ள வெறும் 60 புள்ள தான் பெக்க முடிஞ்சுச்சு பெத்தியலா பெத்தேன் எதுல பெத்திய எதுலன்னா எது வழிய பெத்திய அதான் நாங்கள் பார்த்தா குழந்தை வந்துடும் சரி, நாங்கள்லாம் தோற்றுவிக்கப்படுவார்கள் எதுல உடம்புல இருந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து வந்துருவோம் நீங்க தோட்டு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க சொல்றது நான் எங்க அப்பாவுடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டேன் நான் அதை பத்தி உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே அப்புறம்? நான் என்ன கேட்கறேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல என்னடா கேக்குற? சௌரியத்துக்கு சொல்ல சௌரியத்துல சொல்லல என்ன கேக்குற நான் என்ன கேட்கறேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தா போதும் அதான் என்ன சொல்ல வர்ற சரிங்களா இப்ப உங்களை பத்தி நான் கேட்டிருக்கேன் ஆமா இருங்க சரிங்களா உங்க அப்பா எங்க இருக்காரு மேலூர்ல அவரோட இடத்துல தான் இருக்காரு அவர்தான் சத்தியலோகத்துல சத்தியலோகத்துல என்ன வேலை பார்க்கறாரு படைக்கிறார் எதை படைக்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசி 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசி 4 வகை யோனி எல்லாத்தையும் படைக்கிறது உங்க ஆமாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பா பெண்ணை படைச்சது எங்க அப்பா பொண்ணை படைச்சது எங்க அப்பா பொருளை படைச்சது எங்க அப்பா மரத்தை படைச்சது ஆமா எங்க அப்பா தான் மட்டையை படைச்சது எங்க அப்பா தான் கொட்டையை படைச்சது எங்க அப்பா தான் கோழியை படைச்சது எங்க அப்பா தான் குஞ்ச படைச்சது எங்க அப்பா தான் வேகம் குறையப்படாது என்ன பேச்சுல வேகம் எங்க அப்பா தான் என்ன வேகம் குறையப்படாது வேகம் எப்பவுமே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருக்காது அப்பா தான் அப்புறம் நம்ம ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நீ படைச்சது எங்க அப்பான்ட்டேன் அப்புறம் நான் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேன் கோழியை படைச்சது யாரு எங்க அப்பா குஞ்ச படைச்சது எங்க அப்பா தான் உங்க அப்பா தானா குஞ்ச படைச்சது உங்க அப்பா தானா ஆமா நல்லா இருப்பியா சார் உங்க அப்பா கூட சொல்லி ஏன் குஞ்ச லேசா நீட்டி விட சொல்லுங்க ஏன் குஞ்சு இந்த செல்வராஜ் மாமா குஞ்செல்லாம் லேசா ஒரு முளை நீட்டி விட சொல்லுங்க சார் சீ, முகரைய பாரு. வர வர சுத்தமா கடல் உள்வாங்கிருச்சியா என்னடா ஆனா சொல்ற? அந்த ஆள் சொல்றாரு அலையடிக்குதுன்னு ஒரு நாள் அலையடிச்ச பாடு இல்லை உங்க அப்பாவுக்கு வேலை அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பேன் நீங்களாவது லேசா இழுத்து விட்டு டேய், முகரைய பாரு முகரைய ஒரு 7-14 கிலோமீட்டர் செல்லக்கூடிய முனிவனை பார்த்து என்ன பேச்சு பேசுற சரி சரி நீங்க நான் சொல்றது என்ன ஆ. உலகத்துல ஜீவராசிகளை படைக்கிறாரு ஓ ஆமா சரி சரி எல்லாத்தையும் படிச்சது படைச்சது எங்க அப்பா தான் இந்த நாயை படைச்சது யாரு எங்க அப்பா தான் அதைத்தான் உங்க அப்பா தான் படைச்சாரா ஆமா ஏன் அப்படி படைச்சாரு எப்படி இழுவையிலே திடுற மாதிரி ஏன் அப்படி படைச்சாரு என்ன இழுவ இந்த நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது இல்ல என்ன இழுத்துக்கிட்டு தெரியுது என்ன இழுத்துக்கிட்டு தெரியுது புரியும்படி சொல்லு இந்த இல்லறத்துல இருக்கும்போது இப்படி இப்படி இருக்குல்ல ஆ. அது ஏன் அப்படி இருக்கு அதை நீங்க சும்மா விட்டுட்டு அது பாட்டு புணர்ச்சியில் விட்டு போயிடும் ஆ. அது நல்லா புணர்ச்சியில் இருக்கும் பொழுது நீங்க கள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல இல்ல அதுல புணர்ச்சியில கள்ளத்துக்கு அதெல்லாம் யாரு போடுற அதெல்லாம் யாரு? சும்மா சொல்லாதீங்க அதுதான் உண்மை. காரணம் என்ன விளக்கம் சொல்லுங்க என்ன விளக்கம் என்ன விளக்கம் அதுதான் விளக்கம். எதனால இந்த நாய் வந்து ஏன் இப்படி இழுத்துக்கிட்டே அது போனமா ஏண்டா? தோழியை பார்த்தோமா வர வேண்டியதானே உலகத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கல உனக்கு இதுல போய் எதுலயும் சந்தேகம் இல்ல எனக்கு சந்தேகமே அதுலதான் ஆ. எதுல சந்தேகம் அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருக்க எதுல சந்தேகம் இப்ப அக்கா போரிப்ப ஏய்
என்ன ஆக்க போற? சந்தேகம் எதுல? என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகம் இந்த இழுவையில. இழுக்கிறதுலதான் சந்தேகம். இழுக்கிறதுல அதான் சந்தேகம். நான் சொல்லி முடிச்சிட்டேன் சந்தேகத்துக்கு பதில். அப்புறம் என்ன கேட்க போற? என்ன சந்தேகம்? அதான் சொன்னனே. கேட்டுக்கிட்டீங்களா அப்ப? ஒரு காலையில சம்பளம் கொடுக்கலாமா? டேய், நான் நீ என்ன என்ன கேக்குறேன்? நான் என்ன கேட்டுக்கிறேன்? சொல்லிட்டேன்டா பதில். என்ன பதில் சொன்னீங்க? நீ வந்து ஓம் பாணியில போனவன் தெரியும். நான் சொல்லிட்டேன் பதில். என்ன அதான் நீ சரியான பதில சொல்லிட்டேன். என்ன சரியான அதான் பதில்? நீ சரின்னு சொன்னீங்க. நீங்க சரியா சொல்லியிருந்தா தான் என்னுடைய நாட்டு மக்கள் கையை தட்டி இருப்பாங்களே. நீ காசு கொடுத்து வச்சிருப்ப கையை தட்ட வேணாம்னு. அதெல்லாம் கிடையாது. பண்ணாலும் பண்ணுவேன். காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் நீ நினைக்கிற? சொல்லுங்கன்னு டேய், கேட்டீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ட்டேன். என்னையா சொன்னீங்க? அதே இப்ப மறுபடியும் சொல்லுங்கயா. அதான் நாயை வந்து புணர்ச்சி விட்டா அதை விட்டுறணும். எவன் போய் இழுத்துக்கிட்டு திரிஞ்சானே அவனு? எவன் எழுத்துக்கு தெரியல. ஆ. போற போக்கில் அதை ஏன் கல்ல விட்டு எறியணும்? யாரு எரிஞ்சா? நீ கல்ல விட்டு எறியலையா? அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நான் பார்க்கும்போதே 3 இங்க தடவை நீ பாருங்க. கல்ல விட்டு எறிஞ்சிருக்க. சும்மா இங்க பாருங்க. அப்புறம் 10 பாட்டு படிச்சுக்கிட்டு அங்க இருந்து கட்டையை எடுத்துக்கிட்டு நான் தான் நாரதரு ஏய், அப்படின்னு நாராயணா ஓரன் அந்த பத்தாது புடிச்சு ஓட விட்டு வீட்டுல போய் இருமையா. பாட்டு விட்டுருக்கோம் நீ. என்ன காரணம்? ஏன் எதனால? இருங்கய்யா, பேசுனா- நான் உங்க பேச்சுக்கு நான் வர்றேன். என்ன பேச வர்ற? ஒரு மனுஷன் போறேன், சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா முடிச்சு விட்டு வந்துடுறேன். இந்த நாய் மட்டும் ஏன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பல நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன காரணம்? இதுக்கு விளக்கம் இருக்கு, விவரம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஏய். ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போங்க. என்னது? அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு போய் பதிலு. சரி, நான் சரியா சொல்லிட்டா? யாரு நீங்க சரியா சொல்லிட்டா? ஆ. ஒக்க மக்கா நீங்க என்ன சொல்லுங்க, காலில் கூட விழுகிறையா? தப்பு இல்லையே? ஆ. மாற்றம் இல்லையே? இல்ல. கண்டிப்பா விழுந்துருவீங்க. காலில் விழுகிறேன். சாமி ஆனா பதில் சரியா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை காலம். ஆ. டேய், யோசிக்கிறத பார்த்தா தெரியல. வீட்டுக்கு போய் புத்தகத்தை பாரு, பொண்டாட்டியை எந்த நேரமும் பொறாட்டியே கிடக்கப்படாது. முகரைய பாரு, முகரைய. இதுக்கு எப்பரா விளக்கம் இருக்கு? இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்ப ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்க, தெரியலைன்னு சொல்லுங்க, படிக்கலைன்னு சொல்லுங்க. ஏய், இதெல்லாமாடா படிப்பாங்க? என்னடா மெண்டல் ஏய், இதைத்தாயா முக்கியமா அறிவு படிக்கணும். தான் வச்சிருக்கிறா. எது எதுல பிரச்சனை இருக்கு அதைத்தான் படிக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. சரி, அது வந்து தெரியல. அப்புறம் என்ன? காலையில கொண்டு போய் காசை கொண்டு போய் கோயில்ல வச்சுட்டு போங்க. சரி, வேணும்னா எடுத்துக்கிட்டு சரி, போங்க. சரியான பதில சொல்லு. என்ன சரியான பதில்? சொல்லு. எதுக்கு? சரியான பதில சொல்லு. ஐயோ, இந்த கொடுமையை சரி விடுங்க. சரி, அதுதான் தெரியல. இரிய நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். ஆ. நீ சரியான பதில சொல்லு. நீ என்ன சொல்லு? அப்ப என் கால்ல விழுங்க. அப்பதான் நான் பதில சொல்லுவேன். சொல்லு. கால்ல விழுகுதுன்னு சொன்ன, இன்னைக்கு விழுகுதுன்னு சொன்னா நீ பதில சொல்லு. இந்த பேச்சு சமாளிப்பு முதல்ல நீ சொல்லு, பதில சொல்லு. என்கிட்ட இங்க பாருங்க. நீ சரியான பதில சொல்லு. சரியான பதில் நீங்க என் கால்ல விழுங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். பதில சொல்றேன். எதுக்கு? பதில் சொன்னதுக்கு அப்புறம் சமாளிச்சுட்டு போறதுக்கா? சமாளிக்கல மாட்டேன். வேலை கிடையாது. சரி, அதுக்கு தான் இரியா, அதுக்கு தான் தெரியல. இந்த நாய் ஏன் காலத்துக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? எங்க அதையாவது சொல்லுங்க பாப்போம். நாய். யாரும் அந்த கிட்ட ஆத்தா எனக்கு தெரியுமுங்குதே. டேய், நாய் என்ன பண்ணுது? நாய் ஏன் காலத்துக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? அட கடவுளே. ஏண்டா, நீ ஏதோ ஒரு புராணத்துல பேச போற, இதிகாசத்துல பேச போறேன்னு சொன்னாங்க. புராண புயல்னு ஒண்ணு சொன்னா ஒருத்தன். இலக்கிய இடின்னு ஒருத்தன் சொன்னா. புராணம். ஆமா, அவன் 19 புராணம் படிச்சிருக்கேன் ஒருத்தன் சொன்னா. புராணத்தை பத்தி பேசினா அப்படியே இங்க பொழந்து சாமி அந்த 19 புராணமே அதுதான். சரி விடுங்க. வேற என்னை பத்தி எதுவும் கேட்டு தெரியுமா? தெரியுங்க, தெரிஞ்சுக்கலாம், தாராளமா கேட்கலாம். சரி, இப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எது எது இந்த நாய் இழுத்து கேள்வி நான் கேட்டிருக்கேன், பதில் நீங்க சொல்லணும். பதில சொல்றா. அது நான் எனக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்ப தெரியும்? சரிங்களா? என்ன தெரியும்? விடுங்க. சரி, வேற பதில என்னை பத்தி சொல்றா. யாரு? ஏய். நான் கேள்வி கேட்டுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க சரியான ஆம்பளை கால்ல விழுங்க, நான் பதில் சொல்றேன். ஆளை முகரி அப்புறம் என்ன? சரியான பதில் ஏன் என்ன சொல்லவில்லை, கூத்தலுக்கு கால்ல நாங்களும் விழுங்க. கேள்வி கேட்டு நாங்களே பதில் சொல்லுவோமா? இன்னைக்கு நான் கேள்வியை கேட்டிருக்கேன், நாளைக்கு போய் வீட்டுல போய் புத்தகத்தை புரட்டுங்க. இதுக்கு சும்மா எத்தனை இல்ல. தடவை புரட்டினாலும் சொல்ல முடியாதுடா. ஏன் சொல்ல முடியாது? ஏன் பதில் இருக்கா இல்லையா? பதில் இருக்கா இல்லையா? ஒரு நாய் இழுத்துட்டு இருந்தா பதில் இருக்கா இல்லையா? டேய், இருக்குல்ல? அப்புறம் டேய். அங்க இருந்து வந்திருக்காரு. சும்மா இங்க பாருங்க, இதெல்லாம் வேற ஆளுக்கு இருந்த ஓட்டலாம். சரிங்க, நாய் இழுக்கிறதுக்கு என்னடா பதில் இருக்கு? மதுரைக்காரன் சும்மா இல்ல. என்ன பண்ணுவ? சரிங்க, என்ன பண்ணுவ? அப்படியே பிதிக்கு பிடி மிதிக்கு. அதே வேலையா தெரியுமில்ல? தெரியுமாடா? இந்த ஓட்டெல்லாம் புதுக்கோட்டையில ஓட்டிக்கிட்டு தெரியானு ஒண்ணுமே தெரியாதவன் கவலை பிடிச்சிக்கிட்டு வருவி, அவன்கிட்ட போய் பேசணும். சரிங்களா? நீ ஏன்டா கவனம் பிடிக்கிற? அப்படி கெடா குடிக்கி தூக்கி காய அடிச்ச மாதிரி அடிச்சு போடுவியா? வேற என்னை பத்தி கேட்கணுமா கேளுங்க, அடிச்ச நான் பதில் சொல்லுவேன். சரி, ஆ. யாரு நீ? நான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் காவலுக்கு வந்திருக்கேன். ஏண்டா முட்டாப்பளே, என்ன? நீ யாருன்னு தானே கேட்டேன். அம்மா. உன்னை காவல் பாக்குறியா? இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா கேட்டேன். அறிவிட்ட மூதேவி. ஆம்பளை. யாருன்னா யாருக்கு அந்த பதில் சொல்லு. ஆம்பளை. நீ ஆம்பளையா பொம்பளையா? ஆ. இல்ல அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நான் சொன்னேன். ஆ. நீ யாருன்னு கேட்டேன். மனுஷன் மனுஷன் மனுஷனா இல்ல கிறுக்கனா? அதான் கேட்டேனா? ஆ. ஆத்மாவா ஜீவாத்மாவா? சரி. யாரு? அதுக்குள்ள பதில் என் சொல்லு. தங்கச்சிக்கு அண்ணன். நீ தங்கச்சிக்கு என்னன்னா உங்க அக்காளுக்கு தங்கச்சியா நான் கேட்கல. ஆ. நீ யாருன்னு அதுக்குள்ள பதில் எங்க சொல்லு. ஆத்தால பண்ணுங்க பிள்ளை. ஓஹோ, ஆ. என்னது? எங்க ஆத்தால பண்ணுங்க பிள்ளை. உங்க அப்பா உங்க அம்மாக்கு என்ன வேணும்? எங்க அப்பா உங்க அம்மாக்கு என்ன வேணும்? எங்க அப்பா வந்து எங்க அம்மாளுக்கு புருஷன், நான் வந்து பிள்ளை. கேள்வியை பாருங்க. உங்க அம்மா உங்க அப்பாக்கு என்ன வேணும்? எங்க அம்மா வந்து எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி, நான் வந்து பிள்ளை.
அப்ப உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும், அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அதைத்தானே அம்மா இப்ப என்ன வேணும், சொன்னேன். அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? ஆ? அம்மாவும் அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன வேணும்னா எனக்கு அம்மா அப்பா அவ்வளவுதான். சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? யாரு கல்யாணம் ஆச்சே? நீங்க எப்படி பிறந்தீங்க? கல்யாணம் ஆயித்தானே பிள்ளை பத்திருக்காங்க. கல்யாணம் ஆகி எப்படி பிள்ளை வைப்பாங்க? அப்புறம் கல்யாணம் ஆனாத்தானே பிள்ளை வரைக்கும். கல்யாணம் ஆகாம எப்படி புடிங்க எடுக்க முடியும்? தாலி கட்டின உடனே குழந்தை பிறந்துருமா? ஆமா. எப்படி? தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேலைப்பாடு இருக்குல்ல. என்ன வேலைப்பாடு? இது இருட்டுக்குள்ள பாக்குற வேலை. என்ன இருட்டுக்குள்ள பாக்குற வேலை? இது வேற வேலை, உங்களுக்கு தெரியாது. என்ன வேலை? இது வேற வேலை, விடுங்க. என்னன்னு கேட்டேன். ஆ? என்ன வேலையாது? இது 4 செவத்துக்குள்ள நடக்கிறது. என்ன 4 செவத்துக்குள்ள? ஐயா ஐயா, முதல் இரவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை பத்தி தெரியுமா தெரியாதா? ஆண்களுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி, பெண்களுக்கு ஒரு ராத்திரி அது நவராத்திரி. ஆ. இந்த ஆண்களுக்குரிய சிவராத்திரியில் என்ன ஒண்ணு தெரியுமா? ஆ. குலதெய்வ வழிபாடு இருக்கணும். சரி. இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபடணும். இரவு முழுவதும் தூங்காம விழித்திருக்கணும். ஆ. இந்த நவராத்திரியில் என்ன பண்ணணும் தெரியுமா? சரி. கொழுபொம்மைகளை வைத்து ஆ. கணவனுடைய ஆயில் நீட்டிக்கணும், மாங்கல்யம் நிலைக்கணும், பெண்மணிகளை சாமி கும்பிடுவாங்க. சரி. இது நவராத்திரி. ஆ. இப்ப 2 ராத்திரிக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். சரி. முதல் ராத்திரியில என்ன நடக்கும்? முதல் ராத்திரியில அது நடக்கும். எது? இது நடக்கும். இதுனா 2 பேரும் கணவன் மனைவி அப்படி இப்படி வேலை செய்வாங்கய்யா. அட என்ன வேலையா செய்வாங்க? அட இது இருட்டுக்குள்ள செய்யற வேலையா? விடியா? இதுக்காக எங்க ஆத்தால பண்ணி கூட்டியாந்து ஓட்டு இங்கன்னு செய்யுங்க நான் சொல்ல முடியும்? சரி, முதல் இரவு யார் யாருக்கு? முதல் இரவு புருஷன் பொண்டாட்டிக்கு, தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும். சரி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த மேடையில் கல்யாணம். நல்லா கேட்டுக்கிறங்க, அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல, இதை மட்டும் நோண்டி நோண்டி கேட்கறது. டேய், ஆ. உனக்கு உதாரணத்துக்கு காலையில் சொல்லுமையா. தாலி நீ கட்டுற. தாலி நான் எதுக்கு கட்டு? நீங்க அப்பயும் கட்டுல டேய், ஆத்தாவுக்கு. உனக்கு கல்யாணம்டா. சரி, ஏங்கலையா? ஓ, எனக்கு சொல்லி உனக்கு ஒரு சரி பேச்சு. சரி. அப்ப நீ தாலி கட்ட போற. ஆ. தாலி கட்டுறனா யாரு கட்டுற? பொண்டாட்டிக்கு. நீ தான் கட்டுறியா? நான் தான் கட்டுறேன். எத்தனை முடிச்சு போடுவ? ஒரு முடிச்சுட்டேன். ரெண்டாவது முடிச்சு? ரெண்டாவது முடிச்சு என் தங்கச்சி அக்காவை யாராவது ஒருத்தன். மூணாவது முடிச்சு சொந்தக்காரவை யாராவது ஒருத்தன். மொத்தம் ஒரு பெண்மணி போடுவாங்க. ஆமா. அப்ப ஆ. தாலியை கட்டினவங்களுக்கும் ஆ. தாலியை வாங்கினவங்களுக்கும் முதல் இரவு. ஆமா ஆமா. நீ ஒரு ஆம்பளை, ஆ. உங்க அக்கா ஒரு பொம்பளை, ஆ. உன் தங்கச்சி ஒரு பொம்பளை, சரி. ஆக மொத்தம் 2 பொம்பளை ஒரு ஆம்பளை. ஆ. இது 10ஆவதுன்னு 3ஆவது அவன் பொண்டாட்டி ஒரு பொம்பளை. ஆ. 1 2 3 3 பொம்பளை, நீ ஒரு ஆம்பளை. என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கற்பனை பாத்தியலா? இவங்க எல்லாம் சேர்ந்து முதல் இரவு நடத்த. ஆமா. ஆ? என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த மாசானத்தை வர சொல்லி ஒரு வீடியோ வேணா எடுங்களே பாப்பா. விளங்காதாள். சரி. டேய், நீ தானடா தாலியை கட்டினவளுக்கு தாலியை நிறைய தாலியை வீடியோ இருக்கா? கட்டினவளுக்கு தாலியை வாங்கினவளுக்கு நீ தானே சொன்ன ஆமா ஆமா. முதல் இரவுன்னு? தாலியை கட்ட புருஷன் பொண்டாட்டிக்கிங்க. சரி, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பிறந்தீங்க. ஆமா. எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தவனா எங்க ஆத்தா பெத்துச்சு. உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தீங்களோ? ஆமா. அப்புறம் முன்னாடி பிறக்காம பின்னாடி. அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா உங்க அம்மா உங்களுக்கு தங்கச்சி, உங்க அப்பா வந்து உங்களுக்கு மச்சான்ல வேணும். ஏ என்னையா சொல்ற? எங்க அம்மாவுக்கு இந்த முன்னாடியா? அப்ப உங்க அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தீங்களோ? பின்னாடி இல்ல. பின்னாடி பிறந்தா உங்க அம்மா உங்களுக்கு தம்பி. சோ சொல்றதே கேளு. இந்த சரி, முன்னாடி. உன் மகன் முன்னாடி மாமியா புருஷன் உனக்கு என்ன வேணும்? மக முன்னாடி மாமியா புருஷன் உனக்கு என்ன வேணும்? வந்து மாமா வேணும். மாமாவா? ஆ. எப்படி? ஆமாய்யா. ஏ, கணக்கு பதில் கூட்டி சொல்றேன். உள்ள போய் கணக்கு கூட்டி கேட்ட பாரு. கேள்விக்கு பதில் சொல்ல அட, வக்கீல்ல மாமா உனக்கு. வேணும் சொல்லிட்டேல, எப்படி? அப்புறம் என்ன? மாமாலாம் வராது. மாமா தான் வர. அது மாமா வராது. அட மாமா தான். மாமா வராது. வரும்னு டேய், சொல்லிட்டேன். வேணான்ட்டேன். வேணாம் வேணாம். ஓ, அங்கே போனி முதல்ல. ஏன் என்ன பக்கம் பயமா இருக்கா? டேய், ஓடா அங்கிட்ட அடிச்சு போடுவேன். அந்த பயத்தோட இருக்கணும். ஏய், டேய். சரிங்களா? வீரத்தை வந்துட்டா அந்த பயம் இருக்கணும். யாரு வீரத்தேவி? ஆ, உன் பேரா? நானே தான். உன் பேரா? ஆமா, நானே தான் வீரத்தேவன். எப்படா வீரத்தேவன் பேர் வச்சா உனக்கு? ஐயா, என் பேரு வீரத்தேவன். ஆ. சரிங்களா? இங்க காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? என் தங்கச்சி வந்து திணை காவல் காக்குது. சரி. சரிங்களா? ஆ. நாங்க வந்து எங்க குடும்பமே காவலுக்கு வந்திருக்கிறோம். யாரு உன் தங்கச்சி? அண்ணன் தம்பி 7 பேர் மட்டும் தானே சொன்னேன். இது வந்து எடுத்து வந்து வளர்க்கப்பட்டது. எங்க எடுத்து வந்தீங்க? காட்டுல. காட்டுல இருந்து எப்படி எடுத்தீங்க? வேட்டைக்கு போன இடத்துல சரி. வள்ளிக்கிழங்கு தோண்டுன குழியில எடுத்து வந்து வளர்த்து. அப்படியா? அப்ப குழியில இருந்து எடுத்து வந்து. ஆமா ஆமா. யாரு பார்த்தது அந்த பிள்ளைய முதல்ல? அது நான் தான். நீங்க தான் பார்த்துட்டு அப்பாட்ட சொன்னீங்களோ? ஆமா ஆமா. என்ன சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னேன். எதை பார்த்துட்டு சொன்னீங்க? அத பார்த்துட்டேன். எதை பார்த்தியா? அட அத பார்த்துட்டாங்க. ஏய், ஐயா ஐயா. எதரா பார்த்த? அததான் எதை? தடவி பார்த்தேன். எதை? தொண்டையத்தேன். தங்கச்சியவே தடவுற? ஐயோ ஐயோ அப்பா. என் ஆள் வர்றா சாமி, பாருங்க சாமி. வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? சரி, அவளை பாருங்க நீங்க. அடுத்த காவல்ல இருக்குது. நீங்க அவ வர விட்டு நீங்க தடவி பாருங்க. டேய், அந்த காவல்ல வர்ற யாரு? ஆ? வரக்கூடிய என் ஆளு பெண்ணு தோதுமாது. தோதுமாதுனா? அப்படியே உங்களுக்கு மாதிரியே அவளுக்கு இருக்கு. அழகா இருப்பாளா? அழகா இருப்பா. அப்படியா? அழகு சொலகு எல்லாம் சரியா இருக்கு. ஆ? ம். சரி, நீ என்ன பண்ற? ஆ. அந்த புள்ளைய ஆ. சீக்கிரம் கூட்டி கொண்டாந்து விடு. மாமா பூங்காத. வாரி நடக்கும்போது அள்ளுது அரைக்குது களி இப்படி இப்படி இப்படி. எனக்கு ஒண்ணும் இல்லையே வாத்தியாரு. வரேன் கேட்டேன் கேட்டுட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல நம்மளுக்கு 1 முளம் நீண்டுரும்னு சொல்லியிருக்காரு.